தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து கூடிய சீக்கிரமே. ஸோ அவரும் வந்து மலேசியா போயாச்சு. எல்லாமே வந்து விறுவிறுப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மலேசியாவில் நடைபெறும் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் 45 நிமிடம் பேச இருப்பதாகவும், அவருக்காக 33 பாடல்கள் பாட திட்டமிட்டு இருப்பதாகவும், 250 நடிகர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய கட்டுப்பாடுகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதற்கேற்ற போல வந்து 5 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை மைதானத்திலிருந்து வெளியில் சென்று விட்டால் மீண்டும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உணவுப் பொருட்கள், ஆல்கஹால், கேமரா, ட்ரோன் கேமரா உள்ளிட்ட பொருட்களுக்கு அனுமதி கிடையாது. அரசியல் தொடர்புடைய எந்த பொருளுக்கும் மைதானத்தின் உள்ளே அனுமதி கிடையாது. விஜயின் தாவேகா கட்சி தொடர்புடைய டி-ஷர்ட், கொடி, பேட்ஜ், போஸ்டர், குடை உள்ளிட்ட எந்த பொருளையும் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. தாவேகா கட்சி கொடி நிறங்களான சிவப்பு மற்றும் மஞ்சளை வெளிப்படையாக பிரதிபலிக்கும் எந்த பொருளுக்குமே அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர்றதுக்காக இருக்கும் அனைத்து நடிகர்களும் மலேசியா வந்து சென்றடைஞ்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்து அழகாக அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.